காசநோய் பற்றிய விழிப்புணர்வை இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். அக்கா அக்கா என்னம்மா, எதுக்கு நைட்டெல்லாம் இருந்துகிட்டே இருக்கீங்க? பக்கத்து வீட்டில் தூங்கலையா? நான் எங்க இருமிட்டு இருக்கேன்? நான் இருமலையே. அப்போ வேற யாரு? பக்கத்து வீட்டில் அந்த லாஸ்ட் பொண்ணு இருக்குல்ல. லாஸ்ட் வீட்டில் யார் தெரியலையே? அந்த 4 பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, அதில் லாஸ்ட் பொண்ணுக்கு எது நோயாமா? என்ன நோய்? அதான் டிபி நோய் சொல்றாங்க. டிபின்னா காச நோய். உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் ஃபோன் வச்சிருக்கல நானு, அந்த ஃபோனில் கூகுளில் பார்த்தேன் நான். அப்படியா? ஆமாம், அதில் காச நோயை பற்றி போட்டிருந்தாங்க. ஊரே பேசிட்டு இருக்குது. உனக்கு தெரியாதா? தெரியாது. நான் நீங்கள் தான் நைட்டெல்லாம் இருந்துக்கிட்டீங்கன்னு நினச்சேன். அது பரவுற நோய். நீ குழந்தைங்களை கூப்பிட்டு அங்கே போகாத, அடிக்கடிக்கு அந்த வீட் சைட் போகாத, சரியா? இப்படி அழைச்சி போயிட்டாங்க. ஆமாம், அவங்ககிட்ட பேசுறது எல்லாத்தையும் தவிர்ச்சிடு, எல்லாத்தையும். அம்மா அம்மா, என்ன ஒரே சத்தமா இருக்கு? நீங்க பேசுறது வெளியே வரைக்கும் கேக்குது. ஆண்டி வந்திருந்தாம்மா, ஆண்டி கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்படி என்ன பேசுறீங்க? ஊருக்கே கேக்குது. நம்ம பக்கத்து வீட்டில் அந்த லாஸ்ட் பொண்ணு இருக்குல்ல, ஆமா. அந்த பொண்ணுக்கு டிபி நோய்மா. அதுதான் அதை பற்றி சொல்லிட்டு இருந்த. குழந்தைங்க வச்சிருக்கால, அங்கே போனால் பரவிடும் அந்த நோய். நீங்க பயப்படுற அதுக்காக மாதிரி டிபி ஒன்றும் அவ்வளோ பெரிய வியாதிலாம் இல்லைம்மா. எதுக்கு அப்படி பயப்படுறீங்க? அது ஒரு சாதாரண நோய் தான். காசு இல்லைன்னா நமக்கு அப்படி சாப்பிடலன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி நோய் வருது. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அவங்க ஒரு 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே சரியாயிடலாம். நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன். எங்க மேம் கூட இன்னைக்கு தான் அதை பற்றி கிளாஸ் எடுத்தாங்க, சரிங்களா? நான் போய் பேசுறேன் அவங்க கிட்ட. நீ போய் பேசும்போது அவங்க கிட்ட போயிடாத, ஏன்னா அது பரவுத்தாம்மா. எல்லாம் பக்கத்துல எல்லாம் சொல்லிக்கிறாங்க பரவுற நோய். கூட நான் பேசுவேன். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கொஞ்சம் மீட்டு தள்ளியே நின்று பேசு. மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு போ, சரியா? சரி, அறிவாக பேசுகிறாங்க. எங்கே படிக்கிறா? அதுவா, நம்ம அன்னி பேரா மெடிக்கல் இன்ஸ்டியூட்ல தான் நர்சிங் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கா, ஃபர்ஸ்ட் இயர். சரியா? சரி சரி. ஆன்டி ஆன்டி, என்னாச்சு? ஏன் இப்படி இருந்துருக்கீங்க? அம்மா, கொஞ்ச நாளாவே இருமல் வருதுமா. ஒரே என்ன இப்படி மூச்சு வாங்குது உங்களுக்கு? 5 மணிக்கு மேலே ஜுரம் வருதுமா. எடை வேற 10 கிலோ குறைஞ்சிட்டம்மா. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தீங்களா? இல்லைம்மா, இதுவே போனம்மா. ஏன் இப்படி இருக்கீங்க? இது காசநோயோட அறிகுறியாக கூட இருக்கலாம். நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்க, ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போய் பாருங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்களே வந்து வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க, சரிங்களா? அவங்க வந்து சளி பரிசோதனை கொடுப்பாங்க. நாளைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் போங்க. அவங்க சளி பரிசோதனை கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு காசு நோயாக இருந்துச்சுன்னா அவங்களே வந்து உங்களுக்கு கேர் பண்ணிக்குவாங்க, சரிங்களா? 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? சரிங்கம்மா. நீங்கள் காலையில் 8 மணிக்கே போகிறதே பாருங்கள். சரிங்கம்மா. பொதுமக்களே, அனைவருக்கும் காசநோய் பற்றிய ஒரு விழிப்புணர்வு. காசநோய் வந்தால் யாரும் பயப்பட தேவையில்லை. 6 மாதம் சிகிச்சை போதும் காசநோய் குணமாகிறதுக்கு. அதுக்காக நம்ம அரசே மாதந்தோறும் 1000 ரூபாய் நமக்கு உதவித்தொகை தராங்க. அது எதுக்கு தெரியுமா? நம்ம நல்லா சத்தான உணவுப் பொருள் வாங்கி சாப்பிட்றதுக்காக தான். யாருக்காவது தொடர்ந்து காய்ச்சல், இருமல், உடை எடை குறைதல், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உடனே ஆரம்ப சுகாதார நிலைக்கு போய் சளி பரிசோதனை கொடுங்க. காசநோயே சரியாயிடும். காசநோய் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம். வாழ்க தமிழ், வளர்க்க தமிழ்நாடு. வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற மருத்துவம் சார்ந்த சந்தேகங்களுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் அன்னை பேராமெடிக்கல் இன்ஸ்டியூட் போடுற பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.